Hi everyone, welcome to this amazing session of semiconductors part 2. So in this part 2, we are going to discuss about the target NCERT guys. So in this video, I am going to focus on most important MCQs, questions and diagrams of NCERT in semiconductors chapter. So straight away, let me start. So in this video, I am going to show two things. One is important examples that is given in NCERT. The second one is important exercise sums that are more probable to be asked in your NEET exam. Okay. So let me straight away show you the first picture. So if you see this diagram, so this diagram is given in page number 471 of your NCERT book latest edition. So see this image figure 14.2. இது என்ன கொடுத்திருக்காங்கன்னா difference between energy bands of metals, insulators and semiconductors னு கம்பேர் பண்ணிருக்காங்க. இதுல as a NEET aspirant நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் this one. See the energy gap here. More than 3 electron volt இருந்தா insulators, less than 3 electron volt இருந்தா semiconductors. So அப்படின்னு சொல்லி தெளிவா பிரிச்சிருக்காங்க. இந்த 3 electron voltங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, let's go to the second graph. So இந்த graph பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். This graph shows the typical voltage current relationship of silicon diode. So note down, this gives the voltage current relationship of silicon diode. அப்ப silicon diode க்கு எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்க இந்த graph வரைய தெரியணும். இதுல V எங்க இருக்கு, I எங்க இருக்குன்னு பாருங்க, அதோட யூனிட்ஸ் பாருங்க, graph ஓட ஷேப் பாருங்க. So x axis ல இப்படி இருக்கு, உங்களுக்கு பாசிட்டிவ் x axis ல எப்படியும் நெகட்டிவ் x axis ல எப்படி நமக்கு இருக்கு. இந்த graph நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். Now let's move straight away for the example sums guys. Example number 14.5. இந்த சாப்டர்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நீங்க படிக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் I liked these examples very much because இதெல்லாம் NEET point of view ல கேட்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா NEETல கேட்க போற ஒரு நெக்ஸ்ட் லெவல் क्वेश्चन கூட ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். So basics ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க, then only you can solve some difficult sums also. Okay, so example number 14.5 ல அழகா கொடுத்திருக்காங்க. Zener diode ரிலேட் பண்ணி கரண்ட் என்ன, ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர், அந்த ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் நோட் இட் டவுன். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி சம் தான், கொஞ்சம் சின்ன சேஞ்ச் இருக்கு. இது N டைப் செமிகண்டக்டர், P டைப் செமிகண்டக்டர்ல எப்படி ஹோல்ஸ் நமக்கு கோரிலேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க வந்து கிளாஸ் 12 படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த क्वेश्चन ரொம்ப முக்கியம். ஈவன் இன் ஸ்டேட் போர்டு as well as CBSE, ICSE எல்லாத்துலயுமே இந்த ஒரு क्वेश्चन ஒரு டிபிக்கல் क्वेश्चन இருக்கு. ஓரளவு படிச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த NCERT புக்ல இருக்கும், தெளிவா பாருங்க. Okay, and then go for the third graph. So in the graph பாத்தீங்கன்னா an illuminated photodiode under reverse bias ல உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. இதில் நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், so y axis is your current, சரிங்களா? x axisங்கிறது உங்களுக்கு அந்த intensity of the light, சரிங்களா? so அப்ப கரண்ட்டையும் intensity of the lightையும் எப்படி ரிலேஷன் பண்ணிருக்காங்க, இந்த ரிலேட்டிவை வச்சு உங்களுக்கு நிறைய MCQs உங்களுக்கு கேட்பாங்க. இந்த கிராஃப் ரொம்ப முக்கியம், புரிஞ்சு படிங்க, செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, so நோட் பண்ணிக்கோங்க. I1, I2, I3, I4, I5 க்கு எப்படி நமக்கு இன்டென்சிட்டி கோரிலேட் ஆயிருக்குன்னு தெளிவா பாத்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் தான் மறுபடியும் கொடுத்திருக்கேன். 14.8 எக்ஸாம்பிள் நம்பர் 14.8. நம்ம முன்னாடி பார்த்தது 5 6 பார்த்தோம். 5 6 க்கு அப்புறம் இப்போ 14.8. இதுதாங்க ரொம்ப முக்கியம். நீட்ல வந்து நீங்க செமிகண்டக்டர்ஸ்ல படிக்கணும்னா இந்த ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர், கரண்ட் ஃபேக்டர் நல்லா படிச்சிருக்கணும். தெளிவா படிங்க. இல்ல காமன் எமிட்டர் கரண்ட் என்ன, காமன் பேஸ் கரண்ட் என்ன, சூப்பரா படிங்க. நச்சுன்னு இருக்கும், ரொம்ப முக்கியமான டாபிக் இது. ஓகே, பேஸ் கரண்ட், எமிட்டர் கரண்ட்லாம் சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி தான் இன்னொரு क्वेश्चन டீடைல்டான क्वेश्चन ரொம்ப பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி क्वेश्चंस நீங்க சால்வ் பண்ண உங்க கான்செப்ட் ஸ்ட்ராங்காவும் நீட்ல கேக்குற क्वेश्चंस கண்டிப்பா இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். 14.9. நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் எக்ஸாம்பிள் நம்பர் 14.10. இது அந்த காமன் எமிட்டர் டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் ரிலேட்டடான ஒரு क्वेश्चन தான். that will give you fair idea. and now come back for the typical sum of this chapter guys. ரொம்ப முக்கியமான சம் இது. so this is your logic gates. so இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்து உங்களுக்கு இன்புட் அவுட்புட்டை கிராஃப்ல மார்க் பண்ணிருக்காங்க. சோ இதே क्वेश्चन தான் அப்படியே காப்பி அடிச்சு உங்களோட நீட் 2021ல கேட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு டிபிக்கல் क्वेश्चनங்க. கண்டிப்பா உங்களோட CBSE போர்டு எக்ஸாம்லயே கேட்பாங்க, நீட் எக்ஸாம்லயே கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான क्वेश्चन, மறக்காம படிங்க. இந்த மாதிரி 3 மாடல் வந்து எக்ஸாம்பிள்ஸ்ல இருக்கு. நான் 3 மாடலுமே இன்க்ளூட் பண்ணிருக்கேன். சோ 14.11 நீங்க பாத்தீங்க, இது 14.12 இதே சம் தான் 14.13 கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி சம்ஸ் நீங்க போட்டு பழகுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும், பட் போக if you adapted to it னா நீட்ல கேக்குற क्वेश्चन ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். if you practice
these type of examples and exercise. Okay, so this is all about example sum guys. இததான் உங்ககிட்ட தெளிவா சொல்லணும்ச்சா. Now straight away we move for exercise sums. exercise ல எந்தெந்த sumsலாம் most expected for NEET, ரொம்ப NEET point of view எப்படி இருக்கு, இத போட்டா நீட்டுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி sums என்னன்னா நம்ம டீடைலா பார்க்கலாம். So இந்த ஸ்டைல்ல காட்டியிருக்கேன் பாருங்க, 4 question exercise number question number 8th 9th 10th 11th நாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான questions. ஸோ இதை நீங்கள் பவர் போடுறப்ப உங்களுக்கு இந்த ரெக்டிஃபயர் பற்றி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். சிஇ டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபயர் நம்ம எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தது ஒரு எக்ஸசைஸை நம்ம இங்கே பார்க்குறீங்க. அதே மாதிரி தான் அடுத்து ஆம்பிளிஃபயர்ஸை சீரீஸ்லையோ இல்லை பேரலையோ கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்குது, அண்ட் ஃபோட்டோ டயோட், பிஎன் ஜங்ஷன் டயோட் எல்லாத்த பற்றின ஒரு நல்ல நல்ல சம்ஸ், பேசிக்கான சம்ஸ் இருக்குது. இந்த சம்ஸை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த லெவல் சம்ஸ் நீங்கள் நல்லா போடலாம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 8 9 10 11 உங்கள் என்சிஆர்டி புக் எடுத்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 15th சம் 16th சம். ஸோ அஃப்கோர்ஸ் கைஸ் என்டிஏவோட ஃபேவரட்ஸ் லாஜிக் கேட்ஸ் வந்து இந்த சம்ஸ் எக்ஸசைஸ்லேருந்தே நிறைய கேட்பாங்க. ஸோ இந்த மாடல்ஸ்லாம் நீங்கள் டிப்பிக்கலாக பார்த்து மனப்பாட அளவுக்கு நீங்கள் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 15th 16th ஆஃப் என்சிஆர்டி, 17th 18th. ஸோ 4 கொஷின் உங்களுக்கு என்சிஆர்டிலேருந்து லாஜிக் கேட்ஸில் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே. நம்மளோட ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழில் கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கீழே பாருங்கள் பேட்சஸ்னு இருக்கும். இதில் ஸ்டோருங்கிற ஆப்ஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் கோர்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறமா சைடில் கண்டென்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கண்டென்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 11th 12th அப்படின்னு இருக்கும். கீழே ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் கோர்ஸ்க்கான ஸ்கெடியூல் இருக்குது. 6 monthsல கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம முடிக்கிறதுக்கு இந்த ஸ்கெடியூல் போட்டிருக்கோம். ஸோ ஒரு சாப்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேட்ச் த ட்ரெண்ட், டார்கெட் என்சிஆர்டி, டாபிக் வைஸ் லெக்சர்ஸ் அண்ட் குவிக் ஃபார்முலா ரிவிஷன். ஒரு சாப்டரில் சில எம்சிக்யூ சால்வ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். தென் டாப்பர்ஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அதுக்கப்புறம் பெஸ்ட் 25 எம்சிக்யூஸ்னு ஒரு கொஷின் பேங்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பை பண்ணிச்சிங்களா கீழே பை நோன்னு கொடுங்க. உங்களோட லொக்கேஷன் கேட்கும். இதில் ஸ்க்ரால் பண்ணி உங்களோட ஸ்டேட் ஏதோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் லோட் ஆகி இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பே யூஸிங் கார்டு அப்படி ஆப்ஷன் இருக்குது. கார்டில் பண்ணிக்கலாம், ஃபோன்பேயில் வேலெட்டில் அமௌண்ட் வச்சுருந்தா பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா யூபிஐன்னு இருக்குது. யூபிஐயில் கூகுள் பே, ஃபோன்பே, நெட் பேங்கிங் எவ்ரிதிங் இஸ் அக்செப்டட். இதில் ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டியோ டவுட்டோ இருந்தால் நம்ம ஆப்பில் சாட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம், கமெண்ட்டில் கேட்கலாம். அன்அகாடமியில் நியூ ஐகானிக் சப்ஸ்கிரிப்ஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. லைவ் டவுட் சால்விங், லைவ் மென்டரிங் செஷன்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு மென்டர்ஷிப் கிடைக்கும். அண்ட் ஃபிசிக்கல் நோட்ஸ் ஃபார் நீட் யூஜி, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் ஆல் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ உங்களுக்கு ஐகானிக் சப்ஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபீச்சர்ஸ் தான் இருக்க போது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஐகானிக் சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக லைவாகவே டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு தனி மென்டர்ஷிப் செஷன்ஸ் நடத்துவாங்க. அண்ட் கனெக்ட் வித் த மென்டர்ஸ்க்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ லைவ் மென்டர்ஷிப்னு ஒரு செஷன் இருக்குது. அதை நீங்கள் போயிட்டு அட்டென்ட் பண்ணிங்கன்னா எந்த சப்ஜெக்டில் வேணாலும், எந்த சாப்டரில் எந்த டாபிக் வேணால் நீங்கள் கேட்டுக்கலாம். ஆடியோ கால் கூட நீங்கள் பண்ணி ஒரு டீச்சர் கிட்ட நீங்கள் பேசிக்கலாம். அண்ட் தென் சேஸ் யுவர் நீட் யூஜி ட்ரீம்னு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஒரு லோன் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு மாதத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தெளிவான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இஃப் யூ கேன் யூஸ் மை கோட் SUDHAR21 சுதர்21 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வாரியர்ஸ் பேட்ச் ஃபார் நீட் யூஜி 2022 இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 13th of October. இந்த 5 எஜுகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வாரியர்ஸ் பேட்சில் டீச் பண்ண போகிறாங்க. யூ கேன் யூஸ் த அன்அகாடமி ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன், ஐகானிக் சப்ஸ்கிரிப்ஷன் accordingly. And if you use my code SUDHAR21 SUDHAR21, you will get the instant discount of 10 to 15% in Unacademy Plus subscription. Thank you.